தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக ஆட்சிக்கு வருவதை ராகுல் காந்தி விரும்பவில்லை. திமுக ஆட்சிக்கு வருவதை ராகுல் காந்தி விரும்பவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். இந்த தேர்தலோடு சேர்த்து மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. ராகுல் காந்தி மற்ற 4 மாநிலத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவில்லை. ராகுல் காந்தி புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்த பொழுது திமுகவையோ மு.க. ஸ்டாலின் பெயரையோ குறிப்பிடவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் ஒப்பந்தத்தில் திமுக காங்கிரசுக்கு துரோகம் விளைத்து விட்டதாக ராகுல் காந்தி கருதுகிறார். அவருடைய விருப்பமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கவே விருப்பம். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் கூட தவேகாவுடன் கூட்டணி வைக்கவே விரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் திமுக தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை. ஆகவே தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி வரமாட்டார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் பிரச்சாரத்துக்கு இன்னும் 8 நாட்கள் தான் உள்ளன. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் வருவார்களா என்பது கேள்விக்குறி. அப்படியே வந்தாலும் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆகவே திமுக ஆட்சிக்கு வருவதை ராகுல் காந்தி விரும்பவில்லை. திமுக கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.